கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் உங்களோடு கூட தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வதிலே ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மாதமும் 12, அதிகாரமும் 12, வசனமும் 12. என்ன ஜோடியாக போயிருக்கு பாருங்க. எப்படின்னா துவக்கி விட்டுலாம் எப்படியாவது, ஆனால் முடிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால் நான் என்ன வார்த்தை இவர்களுக்கு கொடுப்பது என்று சொல்லி என் மனதுக்குள்ளாக பல எண்ணங்கள் இருந்தது. இந்த வருடத்தை சந்தோஷத்தின் களிகூறுதலின் வருடமாக நாம் அனுசரிக்க விரும்பினோம். நல்லதுக்கு தான் நாட்களை வச்சு சந்தோஷப்படலை. ஆஸ்மா உள்ளவர்களுக்கும் ஆஸ்மா டே, அடப்பாவிகளா, இருதய நோயாளிகளுக்கு இருதய நோயாளிகளின் தினம். நல்லதுக்கு வச்சா அது நல்லது தான். கெட்ட காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வியாதிகளை நினைத்தே என்ன செய்கிறாங்கன்னா, அதை ஒரு தெரியாது அவங்களுக்கு. அப்பா நாள், அம்மா நாள், புள்ள நாள், ஆனால் குழந்தையா நாள், குழந்தை அது வைக்கல, ஏன்னு தெரியல. மாமியார் நாள், மாமனார் நாள், சரி எந்த நாள் எப்படியாவது போட்டு இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாய் அமைய ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உதவி செய்வதாக. ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் படிதான் நம்மை நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறபடினால 11 மாதங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் என்பதற்கான காரியங்களில் ஒவ்வொரு மாதமும் படிக்கட்டுகளில் ஏறுகிறது போல அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவதற்கான ஒவ்வொரு விதமான வழிமுறைகளையும் வழிகாட்டுதலையும் தேவனுடைய ஆலோசனைகளையும் தேவனுடைய உதவியை பெறுகின்ற காரியங்களையும் தேவன் எவ்விதமாய் அவைகளை வைத்திருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் 11 மாதங்களும் அவைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அதிகமாய் நினைவு கூறுகிற மாதம். ஆமாம் ஆமாம், முந்தி கேரல் ரவுண்ட் சத்தம் அங்கங்கே ஏதாவது கேட்கும், இப்போ கேட்கவே மாட்டேன்னு. எங்கேயாவது அத்தி பூத்த மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பிறப்பின் மூலமாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள், மகிழ்ச்சிக்கான ஒரு காரியத்தை குறித்து வேத வசனத்தை கொண்டு உங்களோடு கூட இந்த நாளிலே நான் பேசும்படியாக ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறேன். அதிலே நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிற வசனத்தை கொண்டே அடுத்த பகுதிக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சோத்திரம்ட்டாங்க, அப்படின்னா அது என்ன அர்த்தம் தெரியல.
பெரிய ஸ்டோர்லலாம் போனீங்கன்னா வெளிவாசலை மூடு முன்னாடி ஒவ்வொரு கடையாக போல தெரியுது. அப்புறம் லைட்லாம் அனுப்பான். டக்குன்னு முன் வாசல் அடைச்சி சைடு வாசலில் விடுவான். எதுக்கு சொல்கிறது அப்படி இருக்கு. இப்போ ஏகோபித்து ஏன் இதெல்லாம் வரலன்னு பார்த்துக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த நம்பிக்கை இது தேவன் மூலமாய் அளிக்கப்படுகின்ற ஒன்று. ஆகவே தேவன் மூலமாய் அளிக்கப்படுகின்ற ஒன்றை தேவனோடு இசைந்து செயல்படாதபடி அவரிடத்தில் வாங்கவே கிறிஸ்தவனாக இருந்தால் கொடுத்துடுவாரா? சத்தியமாக தர மாட்டார். சில சபைகளை நாம் பெயர் கிறிஸ்தவ சபை என்று சொல்லிவிடுகிறோம். பெயர் கிறிஸ்தவ சபையாக இருக்கிறதுனால கிறிஸ்தவ சபை தானே ஏதாவது கொடுத்துருவாரா? அதுவும் தர மாட்டார். அடுத்து நாங்கள் தான் எல்லாத்துலேயும் என்ன சபை? ரொம்ப மேலான சபை, இதுக்கு மிஞ்சினது சபையே இல்லைங்கிறது தான். சபை வேணுங்கிறது ஒன்று, அப்புறம் இதுதான் சபைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே சபையை என்ன செய்ய வேண்டாம், இதெல்லாம் தெரியாதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நிறைவடைவதற்கு எவ்விதமாய் இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் கொடுத்ததை செயல்படுத்தினால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். நம்பிக்கை, சந்தோஷம். இதை நான் 2 பகுதிகளாக நான் பிரித்து வைத்து, நம்பிக்கை என்பதையே தனியாக பார்த்து, தேவன் இல்லாதபடி தேவன் அளிக்கின்ற நம்பிக்கை நமக்குள் என்ன செய்வதில்லை, வருவதில்லை. அப்போ தேவன் அளிக்கின்ற நம்பிக்கை எனக்குள்ளே வருவதற்கு தான் தேவனோடு இருப்பேன் என்றால் அந்த நம்பிக்கை தன்னை போலே வந்துடும். தேவனோடு இருக்கிறேன், அதனால் அவரே அந்த நம்பிக்கையை எனக்குள்ளே உருவாக்குவதினாலே, அந்த நம்பிக்கையினாலே என்னால் செயல்பட முடியும். வேறு எந்த அடிப்படையிலும் நாம் செயல்பட்டால் நம்பிக்கையின் மூலமாய் வருகிற சந்தோஷம் வராது. ஏனென்றால் அது ஏனென்று சொல்வதற்கு சொல்லுகிறேன். காணப்படுகிறதை நம்புகிறது என்ன இல்லை, நம்பிக்கையே இல்லை. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையே. நம்ம நிலைமை எப்படி இருக்கு? காணப்படுறதை பார்த்தா கூட நமக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. காணப்படுகிறதையே காணப்படுகிறத நம்புறது என்ன இல்லை, காணப்படாததை நம்ப வேண்டும் என்றால், நான் தேவனோடு இருப்பேன் என்றால், தேவனோடு கூட இசைந்து வாழுவேன் என்றால், உதாரணமாக சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன ஒரு இடத்துக்கு போக சொல்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த நேரம் என்ன வராது, பஸ்ஸே வராது. என்ன வராது? ஆண்டவர் சொல்கிறாரு போடா. நமக்கு நல்லா பஸ் டைமிங் தெரியும், பஸ் என்ன செய்யாது, அங்கே போய் நின்னா வேஸ்ட். ஆனால் தேவன் சொல்லி நான் போயிருப்பேன் என்றால் நிச்சயமாக எனக்காக அந்த பஸ் வரும். புறப்பட வேண்டிய பஸ்ஸை பிரேக் டவுன் ஆக்கி, நான் இது மாதிரிலாம் பல அனுபவங்களை பார்த்ததுனால சொல்கிறேன். கரெக்டாக நான் போய் நிற்கும் போது தான் என்ன வரும், தேவன் சொல்லிவிட்டால் எது இருக்கு இல்லை என்ற கவலை எனக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மாறாக தேவன் சொல்வதை நான் செயல்படுத்த நான் முற்படும் பொழுது காரியங்கள் நடக்கிறதை என் வாழ்க்கையில் என்னால் பார்க்க முடியும். அதன் மூலமாய் எனக்குள்ளே எனக்குண்டானதை கொண்டு உண்டாகிற நம்பிக்கை அல்ல,
தேவன் சொல்லுகிற காரியங்களின் நிமித்தமாக நான் செயல்படுவதின் மூலமாய் காண்கிற பதிலை கொண்டு எனக்குள்ளே என்ன நம்பிக்கை உண்டாகிறது என்றால், காணப்படாததை நம்புகிற ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. நம்ம எத்தனை வருஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்ன நம்பிக்கை? காணப்படாதவைகளை நம்ப வேண்டிய நம்பிக்கையில் இருக்க வேண்டிய நிலைமை. ஆனால் வருகிறதா? இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. அப்போ இத்தனை வருஷமா ஒருத்தன் சாப்பிட்டே தேஞ்சே போகிறான்னு வச்சுங்க, என்ன சாப்பிட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். அவனை பார்க்கும்போது அவனுக்கும் பிறருக்கு என்ன நம்பிக்கை உண்டாகும்? அவனுக்கு என்ன நம்பிக்கை? நல்லா தான் சாப்பிட்றோம், ஒன்றுமே சேர மாட்டேங்குது. கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா தான் கொடுக்குறோம், ஆனால் என்ன செய்ய மாட்டேன்னுது. இது என்ன கேஸு? அந்த கேஸ் ஆயிடக்கூடாது இல்லை. நம்ம கொடுத்தா என்ன செய்யணும்? தேரணுங்க. என் சூழ்நிலையில் இன்றைக்கி நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இடப்பட்ட நாளில் குடும்பமாக சேர்த்து ஒரே மாதிரி கஷ்டப்பட்டோம். வயிற்று கோளாறு, காய்ச்சல், வயிறெல்லாம் புண்ணு, கரண்ட் இல்லாதனால ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. சாப்பிட்டோம். வாங்கி கொடுத்தவங்க நல்ல எண்ணத்தில் வாங்கி கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு பொங்கலை பாதியாக பிரித்து அதில் நானும் வீட்லேயும் சாப்பிட்டுவிட்டோம். 2 வடை வாங்கி அதில் ஒரு வடையை மிச்சம் வச்சு அதையும் கொடுத்துட்டேன். அந்த பாதியில் பாதியாக சாப்பிட்ட எங்களுக்குள்ள அது என்ன இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு தெரியல. கொடுமையான சூழ்நிலை. இப்போ கூட காலையில் நின்று பிரசங்கம் பண்ணுறது எப்படான்னு கேள்வி. நின்று பேசுறதில்ல. என்ன ஒரு சூழ்நிலை ஆனாலும் நான் தேவனுடைய வேலையை செய்யும் போது சூழ்நிலைகளை ஜெயமெடுக்க கர்த்தர் என்ன செய்வார்? ஆமாம், காணாததை நம்பினால்தான் நான் இந்த இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை என்னால் பகிர முடியும். பெட்டராக இருந்தேன் என்னென்னா, எனக்கு நேற்று ராத்திரி ஒர்ஸ்டாக ஆகிடுச்சு, போச்சு. ரொம்ப நல்லா உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. அதனால் ஆண்டவரே, காலையில் உம்முடைய வார்த்தையை என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஆகவே எதெல்லாம் உம்மால் பார்த்துக்க முடியுமோ அதெல்லாம் நல்லா பார்த்துங்கப்பா. நாம் நம்பி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கடைசி மட்டும் அவர் பாதுகாக்கிற தேவன். இதிலிருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். நீண்ட காலமாக நாம் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளால் வளர்கிறோமா வளரலையோ கேட்டு அறிந்தவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அந்த நெருக்கங்களின் நிமித்தமாக நாம் அழிந்து போக வேண்டும் என்று தேவன் விட்டிருப்பார் என்றால் நிச்சயமாக அழிஞ்சே போயிருப்போம். காரணம், நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் ஒரே விதமான விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று வந்தாலும் கூட அது இருக்கிறதா என்று சொல்வதற்கு வழியே இல்லை. ஆள் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் பயத்தையும் சேர்த்து வச்சா கூட அந்த ஒன்றை ஃபில் பண்ணாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அந்த நிலைமையில் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், ஆலயத்துக்கு வருகிறவர்களாக இருந்தோம், தேவனுடைய ஆவியை பெற்றவர்களும் உண்டு, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களும் உண்டு, தேவனுடைய செயல் திட்டங்களை அறிந்தவர்களும் உண்டு.
அப்படி பற்பல நிலைமைகளில் இருந்தாலும் நாம் நம்முடைய நிலைமையில் மேலேறி வராதபடிக்கு, முன்னேறி செல்ல கூடாதபடிக்கு நாம் இருக்கிற நிலைமையில் பின்தங்கி கொண்டே இருக்கிறோம். நாம் பின்தங்கி போகக்கூடாது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய வசனத்தை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய வல்லமையை அறிந்திருக்கிறோம். தேவனால் எப்படியெல்லாம் செயல்பட முடியும், நம்மை மாற்ற முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும், எல்லாம் நமக்கு தெரியும். முன்னோர்களுடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் என்பதும் நமக்கு தெரியும். நாம் வாழ்கிற காலங்களிலே பல நெருக்கங்களின் மத்தியிலே ஆண்டவருக்கென்று உண்மையாய் வாழுகிறவர்கள் பல நெருக்கத்தின் வழியிலே நடந்தாலும், எப்படி நான் துன்பத்தின் மத்தியில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்ற வசனத்தின் அடிப்படைக்கு ஏற்ப அவர்கள் இன்றைக்கு நிற்கிறதையும் நாம் பார்த்தோம். அதே வேளையில் தேவனுடைய மனிதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையை நம்பினபடியினாலே நமக்குள்ளும் தேவன் அந்த வார்த்தை உண்மை உள்ளதென்று அவர் நிரூபித்திருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்? பாட்டு மட்டும் பாடுவோம், நம்பிக்கை பொய் வளருதையா எங்க நாதா உண்மை பார்க்கல, கண்ணுக்கே தெரிய மாட்டார். சொல்கிறதெல்லாம் மேக்சிமம் பொய். ஆலயத்திலையும் பொய், கல்ற தோட்டத்திலையும் பொய் பொய் பொய். இப்படிப்பட்ட நிலைமையில தானே போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இருக்கிற நிலைமை நம்ம அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் எங்கே கொண்டு வருகிறார்? சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சபைக்கு கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்போ நாம் இருக்கிற நிலைமையிலே அழிந்து போகாது இருக்கும்படியாய் நாம் பற்பல காரியங்களினாலே தேவனாலே மீட்கப்பட்ட ஜனமாக இருந்தாலும், தேவன் இரத்த கிரயம் கொடுத்து நம்மை மீட்டிருந்தாலும், நமக்காக பற்பல காரியங்களை செய்திருந்து மீட்டாலும் நாம் மறுபடியும் என்ன செய்கிறோம் என்றால் மேலே எழும்புவதற்கு பதிலாக கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இங்கே கொண்டு வர்றாரு, சபைக்கு கொண்டு வருகிறார். அப்போ சபைக்கு கொண்டு வந்திருந்தும் சபையிலே வரும் பொழுது பேசுகிறவர் நாங்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவர். அப்போ தேவனுடைய ஆவியானவர் சபையிலே பேசும் பொழுது காதுள்ளவர்கள் கேட்டிருந்தால் நம்முடைய துக்கமெல்லாம் எப்படி மாறி இருக்கும்? சந்தோஷமெல்லாம் எதா மாறி இருக்காது? துக்கமாய் மாறி இருக்காது. துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறி இருக்கும். மாறின சந்தோஷம் ஒரு நாளும் ஆமாம் நிச்சயமாய் சமநிலைமையில் நடத்தும். அப்போ இங்கே வந்து தேவனுடைய காரியங்களை கேட்டு மறுபடியும் நான் என்னுடைய பழைய இடத்துக்கு போனாலும் அந்த பழைய இடத்தின் சகலவிதமான காரியங்களை மேற்கொள்வதற்குரிய சகல கிருபைகளையும் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரையா? கொடுப்பாரல்ல. சரி, நமக்கு தெரிந்த சம்பவத்தை சொல்கிறேன். நேபுகாத்நேச்சர் சிலையை நிறுத்திட்டான். இவங்க எப்படி நின்னாங்க? மற்றவங்க கொட்டடிக்கும் போது அதில் அடிமைப்பட்ட யாரும் இருந்தாங்க, சில சாஷ்டாங்கமாக விழுந்துட்டான். ஏன்னா இந்த நாட்டில் இருக்கோம். ஆமாம், விழலைன்னா என்ன செஞ்சான்? செத்தோண்டான்ட்டு விழுந்துட்டான். இவனும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் இவங்க எவனும் கீழே விழலையே. எப்படித்தான் நின்னா? நிமிர்ந்ததாயா நின்னா? சொல்லப்பட்டது நிமிர்ந்து நிற்கிறாங்க. ராஜா கூப்பிட்டு அனுப்பினார். மேலதாளம் வாசிக்கும்போது விழுந்தியாப்பா? இல்லையா. ராஜாவே, உங்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கட்டும், அரசாங்கத்தில் ஆளுகையில் மற்ற எந்த காரியத்தில் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். இந்த காரியத்தை பொறுத்த மட்டும் கீழே தாழ விழுந்து பணிகிறதில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்?
ஒரு நாளும் இடைவிட மாட்டோம். ஒருவேளை எங்கள் ஜீவனே போகிறதா இருந்தாலும் சரி, இந்த காரியத்தில் கர்த்தர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் நல்ல வேளை அந்த ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னான். அவன் எரிஞ்சு போயிட்டானா தேவனை குறித்த பயம் வருமா ராஜாவுக்கு? வராது. இவன் உயிரோடு இருந்தால் தான் வரும். இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தின யாராவது சொல்ல முடியுமா? கேள்வி கேட்ட எனக்கும் பழக்கம்தான். தேவண்ட பிள்ளைன்னா எப்படி இருப்பான்னு என்ன செஞ்சுக்க தெரிஞ்சுக்க. கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி எப்படித்தான் நிற்பார்? நிமிர்ந்தே நிற்பார். நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே எங்கள் ஆண்டவர் விடமாட்டாரியா? அப்படியே ஒருவேளை விட்டாலும் அந்த ஆண்டவருக்கா நிற்கிற நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அது உமக்கு நல்லாவே தெரியட்டும்னா. அவனுக்கு கோபம் ஏறிடுச்சு, 7 மடங்கு சூடாக்கடான்னா. நினச்சிருப்பாங்க எல்லா வேலும் சாதாரண தீயாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ எத்தனை மடங்கு சோழி முடிஞ்சான். இவனுக்கு அதை பற்றி என்ன செய்யலை. நாம் இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் என்ன வரும், பயம் வரும். ஏன்னா ரொம்ப விசுவாசம் நம்பிக்கை அதிகம்ல. அதனால் அவன் பேசாமல் தான் இருக்கான். பிடிச்சாங்க, கட்டினாங்க, சொல்லிகிட்டே போயிருப்பாங்க. முடிஞ்சடா, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒரு செகண்டு விழுந்துட்டு என்ன செய்யலாம்? அழகா நாகமான் சொன்னான் தெரியுமா? நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். ஆனால் ஒரு விழா இந்த இடத்துல ராஜாவுக்கிட்ட இருக்கும்போது, ராஜா பணியும் போது என்னால் என்ன செய்ய முடியாது. நான் பணிஞ்சு கூட யாரை கும்பிட்டுக்கிறேன்? உண்மை கும்பிட்டுக்கிறேன். நான் அதை அடா போடான்ட்டான். தப்புவித்து கொள்வதற்கு பல வாய்ப்புகளை உண்டாக்கி இருக்கலாம், உண்டாக்கவில்லை. நிமிர்ந்து நின்னா, ஆமாம் நின்றான். சொல்லியிருப்பான், இதெல்லாம் உனக்கு தேவையா? நல்ல உயர்ந்த பதவி, எங்கள் ஊருக்காரனுக்கே என்ன செய்யலை. ஆமாம், நீ வெளியூருக்காரன், உனக்கு போனால் போகுது. வயசு வாலிப வயசுங்க, அனுபவிக்க வேண்டிய வயசுங்க, வாழ வேண்டிய வயசு. இந்த வயசில் நீ ஏயா சாகணும்? பரவாயில்ல சொல்லிக்கிட்டே அது தூக்கிட்டு போனாலும் சாதாரணமான ஆள் தூக்கிட்டு போகல, பலவான் தூக்கிட்டு போகிறான். அக்கினி கிட்ட தூக்கிட்டு போக முன்னாடி தூக்கி போடுறான். தூக்கி போட்டவன் செத்து போயிட்டான். இவங்களோ எப்படி இருக்கான்? அதான் அவன் கட்டின கட்டை மட்டும்தான் அந்த அக்கினி அவிழ்த்து அது எரித்து போட்டதே என்று அவர்கள் மேலே கூட அந்த அக்கினியின் வாட. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் நாம் இருக்கிற இடத்திலே காணப்படுகிற பற்பல விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம், அதை நான் மறுக்கவில்லை. நான் உலகத்தில் தான் வாழுகிறேன், உலக மக்களோடு கூட தான் வாழுகிறேன். அங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலிருந்து நான் திரும்பி செல்லும்போது அங்குள்ள குறைவுகளை நிறைவாக்கி என்னை அந்த இடத்துல தேவன் தூக்கி நிறுத்தத்தக்கதாய் எனக்கான எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக செய்து முடிக்கிற தேவன், செய்து முடிக்கிறவராக இருக்கும் பொழுது போகிறதுக்கேற்ற கிருபை தருவாரா இல்லையா? வரும்போது 1 மடங்குனா போகும்போது அங்கே இருக்கிற 700 மடங்குனா அந்த 700 மடங்கையும் அவித்து போடத்தக்கதான கிருபை என்னிடத்தில் கொடுத்து அனுப்ப முடியும். இந்த அனுபவத்தை ஒரே நாளில் கொடுக்க முடியாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படிப்படியாக என்ன செய்கிறார் என்றார், நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். அப்படி நம்மை உருவாக்கி கொண்டு வரும் பொழுது அவர் உருவாக்குகிற விதத்திலே நாம் வளர்ந்து கொண்டு வந்திருப்போம் என்றால் நிச்சயமாக நம்பிக்கையிலே சந்தோஷம். பொருள் வருதோ வரலையா அது அடுத்த கதை, நிச்சயமாக வரும். வேத வசனத்தின் பற்றி நிச்சயமாய் நல்ல முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை அதன்படி நிச்சயமாக நடக்கும். ஆனால்
அப்போ எனக்கு அந்த கவலையை நிச்சயமாய் கர்த்தர் அதை கைகூடி வர செய்வார் என்று சொல்லுகிறேன். அதனால் வீட்டில் உள்ள சூழ்நிலை எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அங்கேருந்து நீங்கள் இங்கே வரும்போது எப்படி மாறி போகணும்? உருமாறி போகணும். எப்படி? ஆமாம், வேஷம் போட்டு போகக்கூடாது. உருமாறி போனால் அக்கினிக்கு முன்பதாக எதுவும் நிற்காது நிச்சயமாக. ஏனென்றால் அக்கினி அவித்து போடக்கூடிய கிருபைகளை தருகிறவரும் தேவனே. அதனால் சர்ச்சுக்கு ஏதோ வந்து உட்காந்து என்னமோ அங்கங்கே ஒன்றத்தையா சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு போக வந்தேன்னு வராதிங்க. நான் உருமாறி போக போகிறேன், நான் கிருபை பெற்றவனாக போக போகிறேன், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவனாய் போக போகிறேன், தேவனுடைய கிரியைகளிலே மாற்றப்பட்டவனாய் நான் போக போகிறேன் என்ற அடிப்படையிலே நீங்கள் வருவீர்கள் என்றால், திரும்ப போகும்போது உங்களுக்கு தேவையான காரியத்தை செய்வார். எப்படி? சிங்க குகையில் போடும் முன்னாடியே சிங்கத்தின் வாயை. ஆமாம், ஆனால் நிறைய பேரோட வாழ்க்கையில் சிங்க வாயெல்லாம் கட்டவிழ்த்து விட்டுருக்கு. இப்போ தான் பாசம் ரொம்ப வாய் திறக்குது. நான் சபைக்கு வரும்போது கூட அமைதலாக தான் இருந்துச்சு சிங்கம். ஆனால் சபைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யுது? அப்போ கட்டலைன்னு அர்த்தம். அது அவன் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான், சிங்கங்கள் ஏன் உங்களை கடிக்கவில்லை என்றால், சேதப்படுத்தவில்லை என்றால், ராஜாவை உமக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் நான் பர்ஃபெக்டாக இருந்தேன்யா. அதனால் நான் போகும் முன்னாடி எனக்கு வேணுங்கிற வேலையெல்லாம். அதனால் தேவனுடைய பிள்ளை நீ 2 இடத்துலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக உன்னை உயிர்ப்பிப்பார். நீ அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்தாலும் அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்ளலாம். நீ பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே காணப்பட முடியும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நீங்கள் அவர்களை கண்டல்ல, அவர்கள். இதுக்கெல்லாம் தேவன் காலம் வச்சிருக்கிறார். ஆகவே அந்த காலங்களை நாம் பெறுவதற்கேற்ற விதத்திலே தேவ சமூகத்திலே நம்முடைய கிருபைகளை என்ன செய்வோமாக? நாம் பெருக்கிக் கொள்வோமாக. அப்படி நாம் பெருக்கிக் கொண்டு வந்தால் நிச்சயமாய் மாறுதலை கண்டடைவோம். அப்போ அந்த நம்பிக்கையிலே நான் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? சந்தோஷம் ஒரு தனி அனுபவம். இவைகளை பிரித்து நான் உங்களோடு பேச போகிறேன். நம்பிக்கை என்பது காலகாலமாக நாம் தேவனோடு இருப்பதினாலே நம்முடைய அவநம்பிக்கையை மாற்றுகிறார். நாம் சில காரியங்களை சார்ந்தே நம்முடைய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையெல்லாம் மாற்றிவிட்டு அவரே என்னுடைய நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதான காரியங்களை அவர் எனக்குள் செய்கிறபடியினால் இப்போ எனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை மற்ற நம்பிக்கையே கிடையாது. உலகம் சார்ந்த அல்லது எனக்கு உண்டான அதை சார்ந்த நம்பிக்கையெல்லாம் நிச்சயமாக மாறும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒன்றையவே நீ நம்பாதுன்னு சொல்லியிருக்காரா? ஆனால் உங்களை எவ்வளோ நம்புறீங்க? நம்பலன்னு சொல்லுங்கள். சொல்ல நான் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லையா? அப்பா கடவுளுக்கு மேலே பெரிய ஆள் என்னாலதாயா? இப்படியே சொல்லி வீணா போன ஆளையும் பார்த்துருக்கேன். நான் மட்டும் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வைக்கலைன்னா சோத்துக்கு லாட்ரி அடிப்பேன். என்ன அடிப்பான்? என்னால தான் இந்த வீட்டிலேயே காசு இருக்கு. இன்னும் சொல்லுது, நான் உடம்புல எப்படி தெம்பா இருக்கேன்னு தெரியுமா? இந்த தெம்பு இருக்கனால தான் நீங்களாம் எப்படி இருக்கீங்க. இல்லைன்னா அதனால தான் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கோம். நானலை போல எதையுமே நம்பாதன்னு தான் சொல்லியிருக்கு. காசை நம்பாத. உலகத்தில் வாழ காசு வேணும் தான். காசு இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. அந்த அருளை பெற காசு நமக்கு தேவை தான்.
ஆனால் காசே தான் என்று நான் இருந்தேன் என்றால் அதன் மூலமாக யார் வருவா? காசும் வரும், பிசாசும் வரும். அதனால் காசை நம்பாத, உன்னை நம்பாத. ஏன்னா நாசியில் அடுத்து உன் சரீர பலத்தையும் நம்பாத. நீ நம்ப ஒன்றே ஒன்று ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்கிறார், என்னை மட்டும் நீ நம்பு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆகவே கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன். அப்போ இந்த நம்பிக்கை என்றால் கர்த்தரையே. அப்போ அந்த கர்த்தரையே என் நம்பிக்கையாக நான் கொண்டு வர வேண்டும் என்றால் நான் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். நான் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டவனாக இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் எனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்வார். புதிய ஆவியை தருகிறவர், புதிய சரீரத்தை தருகிறவர், புதிய வாழ்க்கையை தருகிறவர், புதிய நாமத்தை தருகிறவர், புதிய காரியத்தை செய்கிறவர், பழையவைகளை ஒழித்து புதிதாக்குகிற தேவன், பழைய பாதைகளில் அல்ல புதிய பாதைகளிலே நடத்துகிறவர். உன்னை புதிய விதத்தில் நடத்தி செல்ல முடியும். எப்பொழுது நீ கர்த்தரையே தேவனிடத்திலே சேர்க்கப்படும் போது. எப்படி பூவோடு சேருகிற நாருக்கு ஒரு மனம் உண்டாகிறது, ஆனால் அது டெம்பரவரி. ஆனால் இந்த தேவன் நமக்கு கொடுத்த எதுவுமே டெம்பரவரியே, தற்காலிகமானதல்ல, எல்லாமே நிரந்தரமானது. ஆகவே நிரந்தரமானதை தருகிறவர். அவரிடத்திலே நாம் சரியான விதத்திலே நாம் இணைந்திருப்போம் என்றால், சேர்க்கப்பட்டிருப்போம் என்றால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காண கர்த்தர் கிருபை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் அவருக்கு, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு, நம்முடைய எதிர்காலம் நமக்கு எதெல்லாம் கையளித்திருக்கிறாரோ அதெல்லாம் தேவன் நமக்காகவும் அவருக்காகவும் கொடுத்திருக்கிறபடினாலே நிச்சயமாக கர்த்தரதை 100% பார்த்துக்கொள்வார். அதனால தான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரையே உன்னுடைய நம்பிக்கையாக வைத்து கொண்டிரு. 1000 பேர் 1000 சொல்லட்டும், கர்த்தர் பார்த்து கொள்வார். நிச்சயமாய் கர்த்தர் அதை, ஏனென்றால் நாம் நம்பி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை என் ஜீவன் போகும் மட்டும் காத்துக்கொள்வார். உதாரணமாய் நான் சில காரியத்தை உங்களுக்கு இந்த கால வேளையில் நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் கல்லறியும்படியாய் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்திரியை கொடுத்து நாம் அறிந்திருக்கிறோம். பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து என்ன செய்ய வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் முன்னாடி நிறுத்திட்டு, ஆண்டவரே என்ன சொல்கிறீர்? ஆண்டவரே என்ன சொல்கிறீர்? ஆண்டவரே வேறு எதுக்கு ஆண்டவரே என்ன சொல்கிறீர் நாங்கள் செய்யட்டும்னு கேட்க மாட்டான். இந்த ஆக்கினை தீர்ப்பு செய்கிறதுல சொல்லிடும், போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக. இப்போ தேவனிடத்தில் சேர்க்கப்படுதல் என்ற காரியத்தை நான் இந்த இடத்துல, இந்த பகுதியை வைத்து உங்களிடத்தில் ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். இவளுடைய தன்மைக்கு ஆண்டவரிடத்தில் வரவே மாட்டாள், சத்தியமாக வர மாட்டாள். அவள் சரீரம் சார்ந்த வாழ்க்கை நடத்துகிறவள். ஆனால் சரீரம் சார்ந்த வாழ்க்கை அவள் நடத்தினாலும் மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மா, ஒவ்வொரு மனிதனும் யாராலே உண்டாக்கப்படுகிறான்? யாராலே பெயரிடப்படுகிறான்? இப்போ என் பேர் கேட்டால் யார் பேர் கிடவும்? சந்தோஷமாக சொல்ல மாட்டேன்றீங்களா? என் பேர் கேட்டால் ஆண்டவர் பேர் கெட்டு போகுமியா? நான் கெடுக்கப்பட்டேன்னா ஆண்டவர் கெடுக்கப்படுவார் நிச்சயமாக, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவருடைய பிரதிநிதி நான், அவருடைய ஸ்தானாதிபதி நான். நான் ஆண்டவருக்காய் சரியாய் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால், கர்த்தருடைய காரியங்களிலே நான் முன்னின்று நடப்பேன் என்றால், என்னை தொடுகிறவனே அவருடைய கண்மணியை தொடுவதற்கு தொடவே முடியாது. ஸோ அந்த ஒரு உயர்ந்த இடத்திலே, நான் எங்கேயோ அங்கே என்னுடையவன், உயர்ந்த இடத்திலே வைக்கிற தேவன் நம்ம உயர்ந்த இடத்திலே வைக்கும்போது நாம் நன்றாகவே இருக்க முடியும்.
இஸ்ரவேலிலே பிறப்பது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் இல்லையா? ஒரு இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே ஒரு குடும்பத்திலே ஒரு மகளாய் பிறந்ததும் ஒரு ஆசீர்வாதமான. எதனால் அவளுடைய வாழ்க்கை கெட்டது என்று தெரியவில்லை. கெட்டு போயிட்டு ஒருவரும் கெட்டு போவது எப்படி தேவன் மனிதனை சேர்க்கிறார் என்பதை பாருங்கள். உலகத்தால் தள்ளப்பட்டதாக இருக்கலாம், உலகத்தால் நிராகரிக்கப்பட்டதாக இருக்கலாம், உலகத்தால் சேர்க்கப்படாததாக இருக்கலாம், சேர்த்துக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் தேவனால் சேர்த்துக்கொள்ள. ஏனென்றால் அவனுக்குள் தேவன் கொடுத்த ஆவி இருக்கிறது, தேவன் கொடுத்த ஆத்துமா இருக்கிறது, தேவன் கொடுத்த சரீரம் இருக்கிறது, தேவன் கொடுத்த ஆயுசு காலங்கள் என்ற ஒன்று இருக்கிறது. அதில் அவன் குறைபட்டு போனாலும் அந்த சேர்க்கிற தேவன் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். ஏனென்றா கோழி தன் குஞ்சுகளை, ஆமாம், எருசலேமே எருசலேமே உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டாலும் நீ மனதில்லாமல் போனாலும் இறுதி வரைக்கும் சான்ஸ் கொடுத்தாரா கொடுக்கலையாங்க? அப்போ தேவனிடத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் என்பது நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியம் இருக்கிறபடியினாலே, தேவனால் நாம் உருவாக்கப்படுகிறதுனால நம்முடைய குடும்ப வாழ்க்கை நிலைமைகள் பற்பல நிலைமைகளிலே காணப்பட்டாலும் அந்த நிலைமைகளிலே அழியாதபடிக்கு தேவன் அவருடைய வீட்டிலே கொண்டு வந்து நம்மை உருவாக்கும் போது தேவன் அதற்குரிய கிருபைகளை கொடுத்து நாம் மறுபடி கடந்து சொல்லும் பொழுது பழைய நிலைமை தொடர்ந்து என்ன ஆயிரும்? நம்ம ஆவிக்குரியாவும் போகாதாங்க, நிச்சயமாக போயிடும். ஆகவே ஆவிக்குரிய நிலைமையை, தேவனுக்குள் வளர்கிற காரியத்தை, தேவனுக்குன்னு பிரகாசிக்க வேண்டிய காரியத்தை தேவன் என்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் தடைவிடாது இருக்கும்படியாய் கர்த்தர் என்னை அதற்குரிய நிறைவோடு அனுப்புகிறபடினால் நிச்சயமாக மாறும். இப்போ அந்த ஸ்திரீ படைப்பிலிருந்து எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டு, ஆனால் எப்படி இருக்கிறா? தூரம் போனவளாக. இப்போ அவள் சேர்க்கப்பட்ட விதம் கல்லறிந்து என்ன செய்யணும்? கொல்லப்பட வேண்டும் என்ற நிலைமையை தவிர வேறு ஒன்றுமே இல்லாத இறுதி நிறுவல கொண்டு ஆண்டவரத்தில் சேர்க்கப்பட்டா. இவளாக வரல, இவளுடைய சூழ்நிலை இவளை அங்கே என்ன செய்தது? கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவளை படைத்த தேவன், அவளுக்கு காலங்களை கொடுத்த தேவன் இந்த கல்லறிஞ்சு கொல்லணும்னு வந்தானுங்களே அவர்களைப் போல பார்க்கலை. ஏனென்றால் தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இதயத்தை பார்க்கிற தேவன். மனிதன் செய்கிற தீர்ப்பின்படி அவர் செய்யாத தேவன், அவருடைய நியமனத்தின்படி செய்கிறவர். அங்கே அவர் பார்த்தபோது, ஏன்னா வேதம் சொல்லியிருக்கிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தவர். அவளை பார்த்தவ தான் வேற. சும்மா நின்றுக்கிட்டு என்ன ஆண்டவரே சொல்கிறீர், என்ன ஆண்டவரே சொல்றீர்? ஆண்டவர் அவன்கிட்ட பேசவே இல்லை. கீழே குனிந்து என்ன செய்ய ஆரம்பித்தார்? எழுத ஆரம்பித்தார்ன்று. பலரும் பல காரியத்தை சொல்கிறாங்க, நான் அதில் ஒன்றை சொல்ல விரும்பலை. அவர் எழுதினார். பெரிய ஆள்லேருந்து கல்லறின்னு கூட்டு வந்தான்ல, அவன் தான் வந்திருப்பான். இவ்வளோ நேரம் சொன்னால் ஒன்றும் பேசாமல் இருந்தார், இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? அப்போ சோழி முடிஞ்சிருச்சுப்பா. தேவனால் உண்டாக்கப்பட்டவள், அவளுடைய ஆத்துமா தேவனுடைய பார்வையில் விசேஷமானது, அவருடைய வாழ்நாள் தேவனுடைய பார்வையில் விசேஷம். இன்னும் ரத்தம் சிந்தலை, அவளுக்காய் பிறந்ததுனால. பாருங்க, இவன் தேவனை சேர்ற விதமே வேறு வந்துச்சு. இப்போ கொள்றதுக்காக என்ன செய்கிறான்? சரி இவரே போய்ட்டு ஒழிச்சிருவாரா அப்படின்னு நினச்சா போகிறாரு. போகிற வேகத்திலே சேர விட மாட்டாரியா? தேவன் என்னை குற்றப்படுத்தாத பட்சத்தில் என்னை குற்றப்படுத்த உலகத்தில் ஒருவனும் இருக்க முடியாது. குற்றப்படுத்துகிற உலகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவு நல்லது செய்யுங்க, எவ்வளவு நல்ல காரியம் செய்து கொண்டுருங்க, உங்கள் ஜீவனையே நீங்கள் கொடுத்தா கூட அவன் சும்மாயா கொடுத்தான்பா, சும்மாயா செஞ்சான்பா. ஏதோ அவனுக்கு என்ன இருக்குது? அதுதான் உலகம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் குற்றம் சுமத்துகிறவள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். நீ விரலை நீட்டினாலும் 3 விரல் ஒன்றை தான் நோக்கி இருக்கு. ஒன்று தான் அங்கே, இன்னொன்று யாரை? கடவுளை நம்ம விட மாட்டோம்ல. அதனால் ஒன்று கடவுளை நோக்கி,
3 யாரை நோக்கி இருக்கு? அப்போ மெஜாரிட்டி யாரை நோக்கி இருக்கு? ஆமாம். கவலைப்படாதீங்க, ஆனால் குற்றம் சொல்லாதீங்க. குற்றம் சாட்டுறவனுக்கு பைபிள் சொல்லுது, குற்றம் சாட்டாதே, நீ எதினால குற்றம் சாட்டுகிறாயோ அதே குற்றம் உண்மையிலே சுமத்தப்படும். இதையும் என் கண் கூட பார்த்துருக்குறேன். அதனால் தேவை இல்லாமல் நான் தேவையோடு செய்கிறேன், அதை அப்புறம் என்கிட்ட பேசுங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். குற்றம் சாட்டுகிறது யாருடைய வேலை அல்ல. யார் தான் குற்றம் சாட்டுக்கிறான் உலகத்தில்? பே சாஸ். அந்த வேலையை நீங்கள் எடுக்கவே வேண்டாம், அதுக்கு சம்பளமே கிடைக்காது, ஆக்கினை தீர்ப்பு தான் கிடைக்கும். அதனால் தயவு செய்து குற்றம் சுமத்துகிற வேலையை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்துவிட்டு சரியாக செய்யுங்க. வந்தான், இவர் போட்டு தள்ளிட்டாருன்னு பார்த்தான், இவன் என்ன செஞ்சான்? போட்டே ஓட்டான். இவன் போகும்போதே நல்லா பெரிய கல்லை எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முடிச்சா நீ பாரு, கல் பொத்துன்னு விழுந்துருச்சு. வந்த எல்லாருமே அவங்க கல்லை போட்டு 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 போக தேவன் பக்கமாய் அதிகமாய் அவள் சேர்க்கப்பட்டாள். ஆமென். தாயின் கர்ப்பத்திலே அறியாத காலத்திலே தேவன் அவளை அறிந்திருந்தார். பிறக்கும் நாள் முதற்கொண்டு பேரிலிருந்து அவருடைய ஜீவிய காலமெல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் எழுதிருச்சு. அந்த ஜீவிய காலம் முடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசுவின் முன் நின்றபோது, குற்றம் தீர்க்கப்பட நின்றபோது கூட அவள் அங்கேருந்து போகும்போது குற்றவாளியாக போகலை. இனி பாவம் செய்யாத என்ற ஒரே தேவனுடைய வார்த்தையினாலே மாற்றப்பட்டவளாய் சென்றார். அப்போ தேவனிடத்தில் சேர்க்கப்படும் பொழுது, சேர்க்கப்படுகிறது, தேவனோடு சேர்க்கப்படக்கூடிய அளவுக்கு தகுதியற்ற நிலைமையிலே இருந்தாலும், எல்லா விதங்களிலும் குறைபாடுகள் காணப்பட்டாலும் கூட, தேவனுக்கும் நமக்கும் தராசில் வச்சா எங்கெங்க நிற்கமோ? நிற்க முடியாது. ஆனால் இப்பொழுது அவருடைய நிலைமையை பாருங்கள். அழகான வார்த்தையை சொல்கிறார், நானும் உன்னை மேலே என்ன செய்ய மாட்டேன்? குற்றம் சுமத்த மாட்டேன். சேர்க்கிற தேவனுடைய நல்ல தன்மையை பாருங்கள், அவருடைய நல்ல சிந்தையை பாருங்கள், அவர் அவள் மீது காட்டின தயை பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேரை கர்த்தர் இன்றைக்கி அடிக்காமல் வச்சுருக்கார். அன்னைக்கு மாதிரி அப்போஸ்தலர் மாதிரி இருந்தால் வர வர புத்து புத்துன்னு விழுகும். நிறைய என்ன சர்வீஸ் தான் நடத்தணும்? வெட்டிங் சர்வீஸ் நடத்த முடியாது, பரியல் சர்வீஸ் தான் நடத்தணும். ஆனால் இன்றைக்கி பரியல் சர்வீஸ் நடக்காமல் வெட்டிங் சர்வீஸும் நல்ல செரிமோனியல் திங்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்ம மேலே குற்றம் சுமத்தாமல் இருக்கிறார். நீங்களும் உங்களை குற்றம், சில ஆள் எவன் சுமத்தாட்டாலும் அவங்களே அவங்கள குற்றம் சுமத்திக்குவாங்க. அது இருந்தாலும் எடுத்துங்க தயவுசெய்து. உங்களை குற்றம் சுமத்துறதுக்கு ஆண்டவர் அந்த உரிமை தரல. ஏனென்றால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களே, தேவன் உங்களை இரத்த கிரயம் கொடுத்து உங்களை மீட்டெடுத்தபடினாலே நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால என்ன கூட நான் குற்றப்படுத்துறதுக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்கள என்ன செஞ்சிடறாங்க? அதனால் இந்த காலையில் மாற்றிடுவோம். நீங்களும் உங்களை குற்றப்படுத்த வேண்டாம், அதுக்காக குற்றம் செய்யுங்க நான் பேசலை. அவர் நம்ம நீதிமானாய் மாற்றினாரே. ஆகவே இந்த காலவேளை குற்றம் சுமத்துகிற அந்த நிலைமைக்கு வந்தாலும் கூட அவர் எதை பார்த்தாரு? ஆவியை கொண்டு பார்த்தாரு, ஆத்மாவை கொண்டு பார்த்தாரு, சரீரத்தை கொண்டு பார்த்தாரு. எல்லாத்தையும் கணக்கு பார்த்தபோது குறைவு பெருசாக தெரியல. தேவன் வைத்திருந்த நிறைவே. இப்போ நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதாயா? நல்ல முடிவு உண்டா இல்லையா? உண்டு. ஆகவே இந்த கால வேளையில் தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிறதுனால, ஒருவேளை கல்லறிஞ்சு ஒரு அறகுறை உயிராக இருந்தால் அவள் என்ன ஆண்டவர் பற்றி என்ன நினச்சிருப்பா? இவங்க தான் இப்படி செஞ்சிட்டாங்க, கடவுளும் இப்படி செய்வாரா நினைக்க தோண்டுமோ தோண்டாது. நீங்கள் பரிசுத்தவான் இல்லைங்க, எப்பவுமே ரொம்ப மேலாக தான் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், அவன் தான் செய்கிறான் ரைட்டு, இவராவது என்ன செய்யலாம்? நம்முடைய ஆண்டவர் பாவியை நீதிமானாக்குகிற ஆண்டவர்.
நீதிமான பாவி ஆக்கிறது இல்லை. என்னதான் சொல்லியிருக்காருன்னா, நீதிமான் தவறுனாலும் எச்சரின்றாரு, பாவி தவறுனாலும் அவனுடைய குற்றத்தை அவனுக்கு சொல்லு, அப்பொழுது அவன் காக்கப்படுவான். இதுதாங்க தேவனுடைய செயல்பாடுகள். இப்போ தேவனுடைய செயல்பாடுகள், அவருடைய வழிமுறைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியாய் அறிந்திருப்பான் என்றால் அவன் சீரான நிலைமைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளவும் தேவனிடத்திலே அதிகமாய் நெருங்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த பரிசேயன் தூரத்தில் நின்று ஜெபம் பண்ணா, ஆயக்காரன் தூரத்தில் இருந்து தானே ஜெபம் பண்ணான். பரிசேயன் உள்ளே போயிட்டு பெரிய அப்படி பெருசாக பேசணும், அவனை போலலாம் இல்லைன்னா. ஆண்டவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார், அவனல்ல அவனே. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் பார்க்கிற விதமே வேற. அவர் பார்க்கிற விதம் உன்னை சேர்த்து கொள்ளும்படியாக தாயின் கருவறையில் இருந்து இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போகிற அந்த நாள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை அவர் வைத்தாரோ அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். 1000 தடைகள் வரட்டுமே. அதனால்தான் அதை அறிந்து பக்தன் சொன்னார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்தில், இந்த 12வது மாதத்தில் 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை பற்பல விதங்களிலே நம்மை பாதுகாத்து வந்தவர். இந்த வாரத்திலும் தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை அவரு கர்த்தர் தருகிற அந்த நம்பிக்கையில் சந்தோஷம் உண்டாக, கர்த்தர் தருகிற நம்பிக்கையில் சந்தோஷம் உண்டாகுன்னா தீர்ப்பு வருகிற இடத்துல நமக்கு விரோதமான தீர்ப்புகள் குலைத்து போடப்பட்டால் சந்தோஷம் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மேலே எந்த தீர்ப்புமே வராதுன்னு. உள்ளத்தை தொட்டு சொல்ல முடியுமா? என்ன பேச மாட்டேன்றீங்க? எவ்வளவு கிருபையாக இருக்கிறார். இதுதான் அந்த நம்பிக்கையின் சந்தோஷம். ஆக்கினை தீர்க்கிறவர், தீர்க்கக்கூடியவர் உரிமை உள்ளவர். ஆனால் ஆக்கினை தீர்க்கப்படுகின்ற நபர் தேவனுடைய படைப்பாக இருக்கிறபடியினாலே, அவனுடைய ஆத்மா விலையேறப்பட்டதாக இருக்கிறபடியினாலே, அவனுக்குன்னு காலங்களை தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறபடியினாலே எந்த ஒரு சூழ்நிலையினாலும் அது உருக்குலைத்து போடுவதை கர்த்தர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். கிளை நறுக்குகிறவர், சுவாப கிளைகளை தரித்து போடுகிறவர், தீயவைகளை மாற்றுகிறவர், புதிதாக்குகிறவர், புதிதான காரியங்களை செய்கிறவர், பலவீனத்தில் பலன் தருகிறவர். என் அண்டையில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள. இங்கே அவள் கொண்டு வரப்பட்டது புறம்பே தள்ளப்படும்படியாகத்தான். ஆனால் அவரிடத்திலே கொண்டு வந்தபோது புறம்பே தள்ளலையா, ஜீவனுக்கு நேராக வழி நடத்தினார். ஆகவே இந்த காலவேளையில் யாராகிலும் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில், உங்கள் வாழ்க்கை பாதையிலே பற்பல காரியங்களினாலே நீங்கள் புறம் தள்ளப்பட்டவர்களாக, ஒரு முடிவுக்கு நேராக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனிடத்திலே வந்தால், அது தேவனுடைய சமூகத்திலே வைக்கப்பட்டால், தேவன் அதற்கு பரிகாரியாய் தீர்ப்பாளியாய் நிற்பார் என்றால், தேவன் அது நடுவில் இருப்பார் என்றால் நீ அசைக்கப்பட மாட்டாய். மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் தாமே நம்முடைய பட்சத்தில் இருந்தால் ஒருவனும் நம்மை விழுங்கி போட முடியாது. ஆகவே இந்த காலவளையில் தேவன் உனக்கு கொடுத்ததை நீ பாதுகாத்துக்கொள். தேவன் உனக்கு கொடுத்ததை எவ்வளவு காவலோடு காத்துக்கொள்ள முடியுமோ அதை காத்துக்கொண்டால் நித்திய ஜீவன்கள் உன்னிடத்திலிருந்து புறப்படும்படியான காரியத்தை செய்வார். ஜீவன் அதிகள் உன்னிடத்திலிருந்து புறப்படும்படியான காரியத்தை கர்த்தர் நாளை அல்ல, அதை இன்றே இப்பொழுதே உங்களுக்குள்ளே செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை நந்தி போட்டுகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும் என்பது போல உனக்குள்ளிருந்து பொங்குகிற அந்த ஜீவ நதி எங்கெங்கெல்லாம் போகுதோ எல்லா வறண்ட இடத்தையும் நிச்சயமாய் செழிப்பாக. ஏனென்றால் தேவ நோக்கம் பெரிது, தேவனுடைய திட்டம் பெரிது. அந்த திட்டத்தை யாராலுமே மாற்ற முடியாது. 2 ராஜாக்கள் 19 நினைக்கிறேன். இப்போ வேண்டாம், எலிசா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கரெக்டாக டைம் ஓடி வந்துருச்சு.
எலியா எலிசாவை என்ன செய்கிறான்? தன் ஊழியத்துக்காய் தேர்ந்தெடுக்க அவன் வயலில் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? உழுது கொண்டு இருக்கிறான். உழுது கொண்டிருக்கிற வேளையில் தான் யாரை தெரிந்து கொள்கிறார் பாருங்க. வேலை செய்தது வயல், தன் குடும்பத்தோடும் உலக வாழ்க்கையோடும் சேர்ந்திருந்த. ஆனால் அவனை குறித்து ஒரு நல்ல திட்டம் தேவனுக்குள்ள இருந்தது. ஆனால் அவனுக்கு தெரியாது. அவன் தேவனுடைய திட்டம் அறியாதபடி வயலிலே உழுது கொண்டிருந்தான். 12வது ஏற்பூட்டி அதை என்ன செய்தான்? அவன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவன். மற்றவன் என்ன செய்யலாம்? தரன்னு இழுத்துட்டு போயிடலாம். கடைசியாக வர்றவன் எப்படி இருக்கணும்? அவன் தான் ஒழுங்காக எல்லாவற்றையும் சீரமைத்து செல்ல வேண்டியவன். ஆனால் அவனுக்குள் இருந்த தேவ திட்டம் அவனுக்கே தெரியாது. இஸ்ரவேலை கலங்க பண்ணக்கூடிய அளவுக்கு ரெட்டிப்பான வல்லமை பெற்றவனாக மாறுவன் அவன் நினச்சானா? அவன் என்ன நினச்சிருப்பான்? வயலில் உழுவேன், நல்ல என்னுடைய வயலை பெரிதாக்குவேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் வாழ்க்கை எதோட முடிஞ்சிடும்? விவசாயியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான் அவன் நினச்சான். அவன் வாழ்க்கையை குறித்து ரொம்ப பெருசாலாம் நினைக்கல. தேவன் அவன் மூலமாக அற்புதங்களை செய்வான் அவன் என்னைக்கா நினச்சிருப்பானா? இப்போ தேவனுக்குள்ளே வந்து எவ்வளவோ என்னை விசுவாசிக்க நான் செய்த காலம் பெருசாக செய்வாங்களுக்குள்ளே நல்ல நினப்பு வரல. நம்ம நினப்பால் நம்ம பொழப்பு கெட்டு போச்சு. போச்சா போகலையா? பேச மாட்டேங்க. போயிடுச்சு. போக்கடிக்கிறோம். எதனால் போக்கடிச்சான்னு கேட்காதீங்க. கிருபையை போக்கடிச்சு எல்லாத்தையும் போக்கடிச்சாச்சு. எத்தனை பேர் உழுதுருப்பான்? அந்த வயலில் எத்தனையோ பேர் உழுதுருப்பான்ல. ஆனால் தேவனுடைய திட்டத்தோடு உன்னுடைய பணியில் நீ உண்மை உள்ளவனாய் பங்கெடுப்பாய் என்றால், அன்றைக்கு எலியாவின் சால்வை யார் கழுத்தில் விழுந்துச்சு? அதை போல தேவனுடைய நீதியின் சால்வை உனக்கு விழும். அந்த சால்வை இதை காட்டிலும் பெரிதான காரியத்தை செய்யும். தேவனுடைய திட்டம் அவனுக்குள்ள இருந்துச்சு. தேவனுடைய திட்டத்தை அறிஞ்ச உடனே டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பின்னாடி ஓட ரெடியாக இருக்கான்? யாரா போகுமா? இப்போவுமே தேவனுடைய சால்வை உங்கள் மேலே விழுகுதுன்னு வச்சுங்க, வரிசையாக லிஸ்ட்டு போடுவீங்க. அதுக்கு எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் என்னென்ன போடணுமோ அத்தனை லிஸ்ட்டும் போட்டுருவீங்க. அப்போ தான் எல்லா காரியமும் வரிசையாக என்ன வரும்? கொஞ்சம் பொறுங்க எழுதிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா எழுதாமல் விட்டுட்டா அவர் சொல்லிவிடுவார்ல எழுத்தியாது. ஆனாலும் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஒரு குடும்பத்துக்கு சில காரியங்கள் நானே நல்லது செய்கிறேன்னா, இல்லை இவன் காரியம் இல்லை அதெல்லாம் செஞ்சாத்தானா அப்படின்னா, அதுவும் நடக்கலை இதுவும் நடக்கலை, அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். அதான் தேவனுடைய திட்டம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவ திட்டத்தை உடையவன் தேவ திட்டம் உள்ளவனை சந்திக்கிறான். ஆமாம். இன்றைக்கும் நம்ம மேலே தேவன் வச்சிருந்த திட்டத்தை நம்ம அறியவில்லை இல்லையா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவனவன் தன் வழியிலே போன. அது வேற கேஸு. ஆனாலும் இருக்கட்டும், நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் தேவனுடைய கிருபையாலே திருச்சபை என்னும் ஒரு இடத்துல, தோட்டத்தில், வயலிலே காணப்பட கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால் கிருபை செய்திருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் இதை நமக்கு செய்யவில்லை என்றால் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட காரியத்திலே நமக்கு எப்படி இருக்காது என்றால் பங்கு இல்லாமல் தான் நிச்சயமாய் போயிருக்க முடியும். வேதத்தில் நான் அதுக்கு பல காரியங்கள் சொல்ல நேரம் இல்லை. துண்டை போட்டால் என்ன ஏதுன்னு எதா கேட்டானா? அப்போ அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு துண்டை போட்டால் என்ன அர்த்தனோ? போயிட வேண்டியதுதான். எந்த கேள்வியுமே கேட்கல.
தேவனுக்கு இப்படித்தான் தேவை. முழுவதும் வலை வீசினேன், ஒன்றுமே ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. எவ்வளோ மீன் தருவேன்னு சொன்னாரா? இருக்க வலையெல்லாம் போட்டுரு, அவ்வளோதான். ஒரு படகுல தான் போனான், இருக்கிற வலையெல்லாம் போட்டான். ஆனால் 2 படகு நிறைய கலந்து மீன் கிடச்சிதா? பெரிய மீன் தானே கிடச்சிது. எல்லாமே என்ன மீன் தான். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? பெரிய மீன் தான் கிடைக்கும். கர்த்தர் பெருசு பெருசாக செய்வார். பைபிளும் சொல்லுது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் அது காணப்படாதவைகளை நம்புகிற அந்த அடிப்படைக்குள் அமைந்திருக்கிறது. இப்போ நமக்கு அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சேர்க்கிற விதமே இந்த மூளை அறிவுக்கு அப்பாற்பட்டது. அவன் மூளை அறிவை பயன்படுத்தினா என்கிட்ட கேட்டுத்தனையாக செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருப்பான். அவன் மூளையெல்லாம் பயன்படுத்தலை. தேவன் அவன் அந்த விதத்திலேயே உருவாக்கிக்கிட்டே வந்திருக்கிறார். எல்லாரும் சொன்னதை உடனே செய்வ மாட்டான். நான் என்ன சொல்லி சொன்னா தான், ஏன்னா உங்களை சொன்ன நீங்கள் அப்புறம் என்ன திட்டிப்பிடுவேன். ஏதாவது ஒன்று சொன்னால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கிங்களே, சும்மாயே உட்காந்துருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் பொறும் அப்படின்னு டக்குன்னு வந்துடும். அது பழக்க தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் பல தோஷம் இருக்கும். தோஷம் இல்லாத யாரும் இருக்க மாட்டேங்குது, தோஷம் இருக்கும். இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், என்ன தோணான்னுக்கிட்டு இருக்கிய, நான் சும்மா ஏன் நின்றுக்கிட்டு இருக்கேன், அதை என்னன்னு கூட லிசன் பண்ண மாட்டாங்க. இது மனித சுபாவம் தானே. ஒருவரை தேவன் அப்படியே உருவாக்கிக்கிட்டே வந்தான். தேவ பிள்ளைகளுக்கும் தேவனுடைய காரியத்திற்கும் எப்பவும் ஆயத்தமாக இருக்குது. ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு எப்பவும் வேலை இருக்குது, ஆனால் எனக்கு எப்பவும் வேலை தான். நமக்கு எப்பவுமா வேலை வந்தால் தான், சித்தம் வந்தால் தான் என்ன செய்வோம், இல்லைன்னா சத்தமெல்லாம் போயிடுவோம். இதுதான் நம்ம நிலைமை. நமக்கு வேலை எப்பவும் இருக்குது, ஆனால் தேவனுக்கு எப்பவுமோ. ஆனால் தேவ வேலையை நிராகரித்தா திரும்ப கிடைக்காது. அதனால் தான் காலத்தை பயன்படுத்துகிறவன் கிருபையின் காலத்தில் வச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் கிடைக்காத விதத்திலே கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து, வழி விலகும் போதெல்லாம் வழி இதுவே என்ற வார்த்தையை நமக்கு சறுக்கி விழும்பொழுது கூட நம்ம பிடித்து அவருடைய வார்த்தைகளிலே நம்முடைய காலடிகளை எவ்வளோ சேர்த்து கொள்ளுகிறது என்ற ஒரு அனுபவத்தில் வரும்பொழுது தான் இந்த நம்பிக்கை பெறும். அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஸ்திரீக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் பிடிபட்டு போன போதே அவுட். அது இயேசு படத்தில் போனவுடனே சுத்தமாகவே அவுட்டாக இருக்கும். வேற யார்கிட்ட போனாலும் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பா. என்ன கேட்டிருப்பான்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இதை கேட்டு நேரத்தை வீணாக்க விரும்பலை. யாரா பதில் சொல்ல முடியுமா? அவனை கூட்டுவாயா? சரி விடுங்க, நீங்கள் இவ்வளவு பேதைகளாக இருக்கிறீர்கள், ஸ்தோத்திரம். அப்போ தான் எனக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் அவர் முன்னாடி போய் நிற்கும்போது அவளால் எதுவுமே பேச முடியலை. இப்போ இவர்கிட்ட போனால் என்ன செய்ய முடியாது? இவர் நிச்சயமாக கல்லெறிய, அவர் ஏன் கல்லெறிய மாட்டார்னா, படைத்தவர், பேர் வைத்து பார்த்து ரசித்தவர் அவர். உலகத்தில் யார் நம்மளை ரசிக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் பார்த்து நம்ம ரசிப்பார். அது கூட நிறைய பேருக்கு சந்தோஷம் வரல. ஒரே தோட்டம் உடையவர்களை ஒருத்தர் பார்த்தா என்ன செய்வாங்க? நீங்கள் பார்த்தது இல்லையோ, பார்த்தா நமக்கே அப்படியே நமக்குள்ளே ஒரு போகணும், பார்க்கணும், பேசணும்னு ஒரு எதுவுமே வரல. அதனால தான் இப்படியே இருக்கும், சலனமே இல்லையே. ஆனால் நம்முடைய தேவன் தோட்டத்தின்படியேயும் கிடையாது, மனித நினைவின்படியேயும் கிடையாது. என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவின்படியே செயல்படுகிறவர். அன்னைக்கு செஞ்ச அப்படின்னால
இப்போ அவளுக்குள்ள உண்டானது என்ன நம்பிக்கை? தேவனால் உண்டாக்கப்பட்ட நம்பிக்கை. அதற்கு பின்பு அவளுடைய வாழ்க்கை பாவம் செய்யாத என்ற வார்த்தை, பின்பு அவள் வாழ்நாளில் பாவம் செய்திருக்க மாட்டாள். ஏன்னா அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த அனுப்பப்பட்ட நோக்கத்தை செய்து முடிக்கக்கூடிய கிருபையை, ரெண்டாவது அவள் காக்கப்பட்டது வீணாக்க கர்த்தர் வர மாட்டார். இது இன்னொரு அழிவில் சிக்க கர்த்தர் என்ன அற்புதமான ஆண்டவர். நமக்கு எத்தனை விதமான அழிவுகள் இருந்துச்சு தெரியுமா? எல்லா அழிவுகளிலும் இருந்து காத்து நித்திய அழிவுக்குள்ளே போயிருக்கணும், அதில் போகாதபடி காத்து கொண்டு வந்திருக்கிறாரே. இப்போ நம்ம யாருடைய நம்பிக்கையில் வளர்ந்துருக்கணும்னா அவர் நம்பிக்கையில் வளர்ந்துருக்கோம். ஆனால் மாறாக என்னெல்லாம் கொடுத்தாரோ அதுக்குள்ளேயே போயிடுச்சு. காசை பார்த்தா காசை என்றதுலேயே போச்சு. அவ்வப்போது பேங்க் புக்கை பார்க்கணும், சோத்திரம் அல்லே லூயா, எதையா செய்யுங்க. சிலர் கிரெடிட் கார்டு தேய்ச்சி அப்புறம் வருவேன் கொடுத்தவன் தூக்கிட்டு போகிறது. இன்னைக்கு மாறுதா மாறப்போதா? அவர் பார்க்குற விதம் வேற. அதனால் காலத்துக்கு முன்புன்னு வேற இருக்கு. தூதன் நம்மளை குற்றம் சொல்லுவாங்க அப்புறம். அதனால் அவள் என்னமோ நினச்சா தேவன் மாறான காரியத்தை செய்து அப்படியே சேர்த்து கொண்டார். தேவன் நான் சேர்த்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் பதரை நீக்கி மணியையோ அம்பராத்திலே சேர்க்கிற தேவன். களைகளையோ தேவன் அகற்றி போடுவார். பதரை கர்த்தர் தூற்றி போடுவார். உமியை எல்லாத்தையும் தூக்கி போடுவார். ஆனால் கோதுமை மணியாய் மாற்றி உன்னை அம்பராத்திலே அந்த தானியம் சேர்க்கப்படுகிற இடத்துல சேர்த்து நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றத்தை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறார். இல்லைன்னா உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களை விட்டுருக்கலாம். நீங்கள் மனம் போன சூழ்நிலை விட்டுருக்கலாம். பின்வாங்கி போனீங்களா அதிலே விட்டுருக்கலாம். உங்கள் கடன் பிரச்சனையில் விட்டுருக்கலாம். உங்கள் வியாதியில் விட்டுருக்கலாம். பலவிதமான போராட்டம் என்னென்ன அதிலேயே விட்டுருக்கலாம். உங்கள் சோர்வுலேயே விட்டுருக்கலாம். அதெல்லாம் விடாமல் இன்னைக்கு கொண்டு வந்து கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில், அது பெரிய கிருபைங்க. அந்த கிருபையை எவரால் என்ன செய்ய முடியாதுன்னா அளவிட முடியாது என்று நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு உயர் இடத்துல தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு, கொண்டு வந்து அவர் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு இடம் வசனம் அதை தேடி பார்த்தா எனக்கு இந்த நேரம் அது கண்ணில் படலை. எப்படின்னா, அநேகராய் இருந்த நம்மை வயல் நிலமாய் மாற்றுகிறாராம். சீயோனை வயல் நிலமாக மாற்றி குறித்து வச்சிருக்கேன். அது அவசரத்தில் என் கண்ணில் பட மாட்டேங்குது. நான் இங்கே திருப்பி பார்க்குறேன். அடுத்த வாரத்தில் அதை நான் எப்படின்னு டச் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சீயோன் தேவன் தங்குகிற வாஞ்சிக்கிற இடம். அதில் இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி மாட்டுகிறாராம், வயல் நிலமாக மாட்டுகிறாராம். எல்லாரையும் சேர்த்து பெரிய பரபரப்பாக. இது அங்கங்கே தனித்தனியாக போய் நின்றுக்குது. கெட்டகுமாரை மாதிரி என் ஆஸ்தியெல்லாம் பிச்சு கூட நான் எங்கேயோ போகிறேன். அதாவது தன் வழியில் போனால் எப்படியா கர்த்தர் உன்னை வயலெல்லாமா மாட்டி விதைக்க முடியும்? உன்னை ஒரே வயல் நிலமாய் பரந்த, ஏன்னா நான் தேவனுக்குள் நமக்கு வைத்திருக்கிற எல்லை எப்படி முடியாது, அளவிட முடியாது. சீயோனை வயல் நிலமாக, தன் வயல் நிலத்திலே தேவ திட்டத்தோடு தன் வயலிலே நின்றவனை கர்த்தர் இரட்டிப்பான காரியங்களை செய்யக்கூடிய மனிதனாய் மாட்டினார். அதை போல சீயோன் தேவனுடைய வயல் நிலமாக அநேகரை ஒரே நிலமாக மாற்றி ஒரே விதையை விதைக்க. இன்னைக்கு ஆளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தால் எப்படியே கர்த்தர் செய்ய முடியும்? செய்ய முடியாது. அதனால தான் ஒன்றாக நாம் மாற்றப்படுவோமாக. அதனால தான் வேதம் தனக்குள் பிரிந்து இருக்கிற எந்த ஒரு ராஜ்யமும் நிலைவரப்படாது. நீங்கள் நிலைவரப்படும்படியாகவே கர்த்தர் இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறபடினால
உருவான இடம் எப்படியாவும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலேருந்து இப்போ எங்கே வந்துட்டார்? தேவனுடைய வயல் நிலத்துக்கு கொண்டு வந்து அங்கே அவர் வசனமாகிய வார்த்தையை விதைத்து நீர் பாய்ச்சி மேனி உண்டாகத்தக்கதான சகல காரியங்களையும் அவர் செய்கிறபடியினாலே 30 கிடையாது, 60 கிடையாது, 100 தான். 100 பலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதுலேயும் தேவ திட்டப்படி தேவ வயல் நிலத்திலே காணப்படும். அது உன் வயல் இல்லாமல் இருக்கலாம், எந்த வயலாக இருக்கட்டும். தேவ திட்டம் இருக்கும் என்றால் தேவன் அவைகளை இணைத்து வைப்பதிலும், எலியாவும் நினச்சதில்லை, எலிசாவும். ஆனால் கர்த்தர் இணைத்ததை எவராலையும் மார்வலஸ். அந்த அவன் எஜமானிலும் பெரியவனாக மாறினது யார்? எலிசா. ஆகவே தேவனிடத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறபடியாலே நம்ம எந்த இதில் தான் வளரணும்? நம்பிக்கையில் தேவன் அளிக்கிற நம்பிக்கை. உலகத்தில் பற்பல நம்பிக்கை இருக்கலாம். எந்த நம்பிக்கையில் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் தீர்ப்புக்கு நேராய் வந்தாலும் அங்கே தேவன் தான் உண்டாக்கின நோக்கத்தை விளங்க பண்ணி தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தும் போது நாம் யாருடைய நம்பிக்கையாக மாறுறோம்? அந்த நம்பிக்கையாக மாறும்போது இப்போ அவள் எப்படி நிமிர்ந்து போயிருப்பா. ஆனால் நம்மளாம் கொழுத்து பண்ணிப்பா. பண்ணியா ஆண்டவர் மூஞ்சில் கறி போட்டாரா? அதனாலே எப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, விழுந்தவனை பார்த்து சிரித்தா அதுவே தண்டனைக்குரியது, தெரியுமா? ஒரு மாதிரி இப்படிலாம் பார்க்காதீங்க யாரையும். பைபிள் அப்படி சொல்லியிருக்கு. என்ன பண்ண ரொம்ப பிகு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அந்த வேலையே வேண்டாம். எப்பவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு மனத்தாழ்மையோடு கூட வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் யாருக்கும் அவளை குறித்து அவளுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. தேவன் தூக்கி நிறுத்தினால் தேவ நம்பிக்கையிலே அவள் சந்தோஷமாக இருந்திருப்பாள். அவளுக்கு எப்பவும் தீர்ப்புன்னு வந்தால் கண்ணு முன்னாடி யார் வந்து நிற்பா? தேவன். மனிதன் நிற்பான். இவள் மத்தியிலே கர்த்தர் என்னை உயர்த்தினாரே. அதனால் சங்கீத காட்சினான், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது, நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது, அவருடைய சுத்த கிருபை. அநேக நம்மை தள்ளினார்கள், உறவுகளிலிருந்து பற்பல காரியங்கள் நாம் தகுதியற்றவர்கள் என்று நம்மை தள்ளினாலும் தள்ளப்பட்ட இடத்துல கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார். அதுதான் நம்பிக்கையில் வளர்தல். வேறு நம்பிக்கையில் வளருதுன்னு சொல்கிறது வேறு. இந்த டெக்ஸ்ட்டுகள் இன்னும் வேறு இருக்காது. நான் அப்புறம் உங்களோட எனக்கு சமயம் கிடைக்கும் போது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தன் நிலத்தில் தேவ திட்டத்தோடு என்ன செய்தான்? பின்பு தேவ திட்டம் அவனுக்குள்ளே வர்றதுக்கு ஊழியன் மூலமாக இணைக்கப்பட்டான் இல்லையா? தேவன் நேரடியாக எலிசாவை டச் பண்ணலை. த்ரூ அ மினிஸ்டர் ஆஃப் காட். எலியாவின் மூலமாக. அப்புறம் அவனோடு இணைந்து போகும்போது கூட அவன் எதை கவனித்து பார்த்தான்னா, அவனுக்கு உண்டான ஆவிக்குரிய வரத்தை பார்க்கல, அவருக்குள்ள அடங்கியிருந்த காரியம் என்ன என்பதை கவனித்தான். அதுதான் அவனை ரெட்டிப்பான வரத்தை. அப்போ இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய காரியங்களை பார்க்கும்போது இதன் ரகசியத்தை நீ கண்டுபிடிக்கணும். உட்காந்து ஆன்னு பார்க்குறதோ கொட்டாய் விடுறதோ அது இல்லை. நைட் டியூட்டி பார்த்தா என்ன தான் வரும்? ராத்திரி ஃபுல்லாக தூக்கலைன்னா என்ன வரும்? தொடர்ந்து தூங்கலனாலும் என்ன தான் வரும்? சுகர் இருந்தாலும் என்ன வரும்? சிலருக்கு அப்படி அவர்களே தூங்கிக்குவாங்க. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கே தெரியாது. இந்த காரியத்தை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அவனுடைய ஆவிக்குரிய ரகசியம் எலியா ஒரு நாள் தன் ரகசியம் சொல்லவே அவருடைய வரம் எதில் அடங்கியிருக்கிறது அதை கவனித்து பார்த்தான். அதுக்கு தான் கொஞ்சம் எதாவது எழுதிட்டு வாங்கினா எழுதிட்டு வர மாட்டேன்றீங்க. இருக்கட்டும் போட்டோம். அதை கண்டுபிடிச்சான். ரெட்டிப்பான வரமுள்ளவனாய் மாறினான். அவன் எலும்பு பட்டு கூட செத்தவன் எப்படின்னா உயிரோடு எழுப்புறதுக்கு இங்கேருந்து போகணும். வாய் இவன் சொல்லணும், இல்லை ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் பேசலை.
எலிசாவும் ஒன்றுமோ அடியில் கடந்த எலும்பு அந்த டெட் பாடி வரும்போது டைங்கன்னு மேலே வந்துருச்சு. அவனை கீழே விழ வைக்க ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. பொத்துன்னு போட்டு போனா இவன் தொப்புன்னு எந்திரிச்சிட்டான். அவ்வளோதான். நம்ம நிறைய பேரை எழுப்பத்தானே கற்று வச்சுருக்கா, சாவடிக்கிறதுக்கா என்னங்க? நிறைய சாவடிச்சுட்டாட கை. எழுப்புறதுக்கு தான் ஒன்றா வச்சுருக்கிறாரு, கொள்றதுக்கு இல்லை. எழுப்புங்க அநேகரை. யாரையும் குழி தோண்டி என்ன செய்யாதீங்க, உதைக்காதீங்க. வாழ்கிறவனை வாழ விடுங்க தயவு செய்து. ஆவிக்குரிய ரசம் ஐயா வேறு எதையுமே பார்க்கல, அப்படியே பார்த்தான். தந்தாலே இல்லைன்னா நினைச்ச மாட்டேன். அவன் எங்கே போகிறேனாலும் சரி சொல்லி நடக்காதியா, விடாமல் போன கிடச்சிது. அவர் கண்டிஷன் போட்டார். நம்முடைய ஆண்டவர் கண்டிஷன் போட்டிருக்காரா? அவர் மட்டும் கண்டிஷன் போட்டால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. முந்தி நம்மிடத்தில். ஆகவே இவ்வளவு அந்யோன்யமாக அவர் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கை எதுனா இதுதான். சும்மா அது இப்படி வந்துச்சு அப்படி பார்த்தேன், அது நம்பிக்கை கிடையாது. இதுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படி எழுந்து நிற்கலாமா? இங்கிலீஷுக்கு நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்பது எப்படி, எது அந்த நம்பிக்கை, எவ்விதமாக இந்த நம்பிக்கை உருவாகிறது, அந்த நம்பிக்கையில் நாங்கள் கடந்து சொல்வோம் என்றால் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் எப்படி தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே போகலாம், எங்களுடைய எல்லா தாழ் நிலைமையும் மாறும் என்பதை அறிந்தோம். இதை கேட்ட ஒவ்வொருவரும், கேட்கிற ஒவ்வொருவரும் விதமாய் வளர முன்னேற கிருபை தார். பிதா குமார பரிசுத்தாவை நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கம்யூனிஸ்ட் சர்வீஸ் இருக்குது.